World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விடிஆர். நம்மளுடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக நிறைய ஸ்பிரிச்சுவல் யாத்ராஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். என்டர்டெயின்மெண்ட் யாத்ராஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் நம்ம காமக்யா யாத்ரா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ காமக்யா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சக்தி பீடத்தில் யோனி பீடமாக இந்த காமக்யா இருக்குது. இந்த யோனி பீடத்தை நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா கருதுறதுக்கு காரணம், பிறப்பின் ரகசியத்தை சொல்கிறதே யோனி தான். நம்ம அம்மாவோட வயிற்றில் கருவிலிருந்து கருப்பையிலேருந்து யோனி வழியாக தான் நம்ம வெளியில் வரோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீடம் தான் இந்த காமக்யா பீடம். யாரெல்லாம் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கீங்களோ அவர்கள் இந்த காமக்யாவுக்கு பஞ்ச பலி கொடுத்து அம்மாவை வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த பஞ்சபலி கொடுக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் நடக்குது. ஸோ அது என்னுடைய அனுபவத்திலே நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. யாரெல்லாம் தாந்திரிகம் மாந்திரிகத்தால் செய்வினை, பில்லி சூனியம், ஏவல், கந்திஷ்டி இதனால் பாதிக்கப்படுறீங்களோ அவங்க அந்த காமக்கியோட யோனி பீடத்தில் எப்பயுமே தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி எடுத்து உங்கள் முகத்தை கழுவுனீங்கனாலே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் கிளியர் ஆகும். நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில், ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் நின்று சாமி பார்க்கணுங்கிற ஒரு சூழல். ஆனால் நம்மளுடைய டூரிசம் மூலியமாக விஐபி தரிசனம் அரேஞ்ச் செய்யப்பட்டு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே நம்ம பார்க்குற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்போம். செகண்ட் டைமும் நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சர்வீசஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப நல்ல இடத்துல நல்ல ஃபுட்டு, அதே மாதிரி இந்த தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டூராக நம்ம மேகாலயா, சிரபுஞ்சி, ஷிலாங் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக மனசை ரிலாக்ஸ் ஆக்கிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அற்புதமான அருவிகள்லாம் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம இந்த ஏரியாவில் நம்ம கவர் பண்ண முடியும். இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மழை பெய்யக்கூடிய இடமே சிரபுஞ்சி தான். அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போதே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி எடுக்கலாம். ஸோ இந்த யாத்ரா ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் வீக், ஆகஸ்ட் மாதம் 5 வாரம் இருக்குது. லாஸ்ட் வீக் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 27 முதல் 30 வரை இந்த 4 நாட்கள் நாம் இந்த யாத்ராவை கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த யாத்ராவுக்கு நானே கூட இருந்து கைடன்ஸ் கொடுத்து சில விளக்கங்களை கொடுத்து எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு டேக் கேர் பண்ணிக்க போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் குறைந்த நாட்களே உள்ளது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.